அஸ்ஸலாமு அலைக்கும். அல்சியா சேனல். இன்றைக்கும் சாயங்காலம் தான் வீடியோ எடுக்கிறேன். சாயங்காலம் சாயா போட போகிறேன். நான் எப்படி டீ போடணுங்கிறதையும் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். தேயிலை போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும். எங்கள் 2 பேருக்கு தான். இப்போது இஞ்சி தட்டி, இஞ்சி, ஏலக்காய், 1 கப்பு பால், 1/2 கப் தண்ணி. நம்ம 200 பாலுக்கு 100 தண்ணி ஊற்றி தேயிலை போட்டுட்டு இப்படி நல்லா கொதிக்கணும். இந்த இஞ்சி தட்டி லைட்டாக தண்ணி ஊற்றி இந்த இஞ்சி தண்ணி கலந்து ஊற்றிடுங்க. டீ கொதிக்கட்டும். இப்போ நம்ம இன்றைக்கி என்ன ஸ்நாக்ஸு மாலையில் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத காட்டுறேன். இன்றைக்கி உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு வெங்காயம், கருவேப்பிலை, மல்லி இலை எல்லாம் போட்டு உருளைக்கிழங்கு போண்டா போட போகிறேன். இதுக்கு என்ன செய்கிறேன்னு பாருங்கள். ஏற்கனவே காலையிலே உருளைக்கிழங்க வேக வச்சு மசித்து வச்சுட்டேன். இந்த யூடியூப்பில் காட்டுறதுக்காக வேண்டி தான் எல்லாமே செய்கிறேன். அதோடு நம்ம சாயங்காலம் ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணலான்ட்டு அதை மசித்து அதில் மிளகாய், கருவேப்பிலை, மல்லி இலை, உப்பு எல்லாம் போட்டு விரவி இப்படி வச்சுட்டேன். இப்போ இதுக்கு போண்டா மாதிரி போடுறதுக்கு கடலை மாவு, அரிசி மாவு, காயப்பொடி, உப்பு, வத்தல் பொடி, கொஞ்சோண்டு ஆப்பச்சோடா. இது ஒரு பிஞ்சு தான் போடணும். போட்டுட்டு இது ஒரு 6 போண்டா வரும்னு சொல்லுங்களேன். இப்போ நான் ஒரு அளவாட்டு எனக்கு போட்டு பழக்கமாயிட்டு 1/2 டம்ளர் மாவு. இந்த 1/2 டம்ளர் மாவை இப்போ நம்ம உருளைக்கிழங்கு போண்டா போடுறதுக்கு சொல்கிறேன். இந்த 1/2 டம்ளர் மாவை கொஞ்சம் காயப்பொடி, கொஞ்சம் காரத்துக்கு ஏற்றபடி வத்தல் பொடி, கொஞ்சம் ஆப்பச்சோடா, தேவையான அளவு உப்பு ஏற்கனவே உருளைக்கிழங்குல போட்டிருந்தனால கொஞ்சம் உப்பு போடுங்க. அரிசி மாவு ஒரு ஸ்பூன் நிறைய அரிசி மாவு போட்டுட்டு இதை நல்லா விரவிடணும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி விரவணும். இதுதான் இப்போ நம்ம உருளைக்கிழங்கு போண்டா போடுறதுக்கு உள்ள இது. இதில் தண்ணி ஊற்றி கலந்துடும். சாயா நல்லா கொதிக்குது. நல்லா கொதிச்சா தான் அது கலர் மாறும். நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ கொதிக்கிறோமோ டீ மாதிரி வரும். பாருங்கள், 1 ஸ்பூன் தேயிலை போட்டிருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதில் தண்ணி விட்டு நல்லா கலந்துடும். இப்போ நம்ம போண்டா மாவை பிசைஞ்சிட்டு அதுக்கு ஒரு வாணலி எடுத்துக்கணும் போடுறதுக்கு. தண்ணி ஆப்பமாவு பதத்துக்கு தான் கலக்கணும். நான் எந்த பொடியும் போட மாட்டேன். வத்தல் பொடி இருக்குல்ல, நம்ம காஷ்மீரி வத்தல் பொடி போட்டினோடனே கலர் அழகாக வந்துடும். கேசரி பொடிலாம் போடவே வேண்டாம், கலர் பொடிலாம் போடவே வேண்டாம். கட்டி இல்லாமல் நல்ல மாவை அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். தண்ணி நிறையவே ஊற்றக்கூடாது. இப்போ பார்க்கணும், மாவு பத்தாது, கடலை மாவு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கணும். உப்பெல்லாம் காணுமான்னு பார்த்துக்கிடுங்க. இன்னொரு ஸ்பூன் விட்டாச்சு. உருளைக்கிழங்குல ஏற்கனவே உப்பு இருக்கிறதுனால நம்ம மாவில் ரொம்ப உப்பு போட வேண்டாம். இப்படியே மாவை நல்லா குழப்பி வச்சு பாருங்கள். நாக்கில் எப்படி இனிப்பு உப்பு பத்துமான்னு. டீ நல்லா கொதிக்குது. இன்றைக்கி காலை சமையல் போடலை, ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான். இப்போ இந்த மழை பெய்யறனால ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்துட்ருக்கேன். இப்போ நம்ம இதை தாச்சி அடுப்பில் வச்சு, வானலியை அடுப்பில் வச்சு ஒன்று ஒன்றா போண்டா போட்டு எடுத்துரும். இவ்வளோ தான். இந்த பதம் தான் இருக்கணும். பாருங்கள், இந்த பதம் தான் இருக்கணும். சரி, இப்போ டீயை
நம்ம எடுத்துரும். பக்கத்தில் ஒரு டப்பில் தண்ணி வச்சுக்கிடுங்க, கையை கழுவா. இப்போ டீயை வந்து வடிச்சிரும். நம்ம ஏற்கனவே நேற்று கட்லெட் பொரிச்ச எண்ணெயை ஊற்றும். ஒரு 4-5 தடவை பொரிச்சிட்டு எண்ணெயை தூர ஊற்றிடுவேன். இப்போ நம்ம தாய்ச்சி வாழனையை போட்டாச்சு. போட்டுட்டு இந்த பொரிச்ச எண்ணெய், நேற்று கட்லெட் பொரிச்சேன் தெரியுமா, அந்த எண்ணெயை ஊற்றிக்கணும். பத்தாவதுக்கு வேறு ஊற்றிக்கலாம். கடலை எண்ணெய் தான் நான் ஊற்றிருக்கேன். இப்போ பத்தாவதுல நான் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் கடலை எண்ணெய். கிச்சனை கொஞ்சம் இனிமேல் சவர் எல்லாம் கழுவணும். அடுப்பை வந்து கொஞ்சம் கூட்டிட்டு நம்ம போடும்போது உருளைக்கிழங்கு போண்டா போடும்போது தீயை வந்து சிம்மில் வச்சு போடுங்க. அப்படின்னா எல்லாமே ஒன்று போல் வெந்து வரும். இப்போ டீயை நம்ம வடிச்சிரும். இது எண்ணெய் காயட்டும். இப்படி தான் ஜக்கு வச்சுருப்பேன். இப்படி ஜக்கில் டீ வடிக்கிறது நமக்கு ஊற்றி கொடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். வீட்டில் 2 பேர் இருக்கனால 2 பேருக்கு உள்ள இதை தான் நம்ம காட்ட முடியும். இப்போ இதுக்கு தேவையான சீனி போட்டுக்கலாம். இந்த தேயிலெலாம் ரோஜா தோட்டத்துக்கு கொண்டு போடுறதுக்கு வச்சுருக்கேன். இப்போ தேவையான அளவு சீனி போட்டுரும். இங்கே எண்ணெய் காயட்டும். நம்ம இப்போது ஒரு பிளேட்டில் பாருங்கள், இப்படி ஒரு டிஷ்யூவை போட்டு பொரித்து எடுப்பதற்கு. டீயை மூடி வச்சிரும். சீனி போடலை, சீனி போட்டுரும். இந்த பாருங்கள், கரெக்டாக 2 டம்ளருக்கு இந்த கரண்டி, 1 டம்ளருக்கு 1 கரண்டி சீனி, 2 டம்ளருக்கு 2 கரண்டி சீனி போட்டு கலக்கிறோம். இப்போ இந்த போண்டா போட்டதுக்கப்புறம் சூடாக போண்டாவோட சுட டீயை நம்ம குடிக்கும். இப்போ டீயை மூடி வச்சிரும். இதெல்லாம் அப்புறம் எல்லாத்தையும் ஒதுக்கிடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சி, நான் பேப்பரை வச்சு தான் எல்லாம் துடைக்கணும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் பேப்பரை வச்சே கிச்சனை க்ளீன் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து துணியை துவைக்கிற வேலை மிச்சம். பிசுப்பு தன்மை இருக்காது. அதை துவைக்கணும், எண்ணெய் பிசுக்காக இருக்கும். இதுதான் கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியான, சிம்பிளான, செலவில்லாத ஒரு துணினா பேப்பர் தான். நம்ம நியூஸ் பேப்பர் வாங்குகிறோம்ல, அதுக்கு கிடைக்கிற புக்ஸ் எல்லாம் வச்சு இப்படி போடுங்க. சரி, எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கு போண்டா போடும். டீயும் போட்டாச்சு. இப்போ உருளைக்கிழங்கு போண்டாவும் போட போகிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிட்டுல. இப்போ நம்ம இப்படி ஒன்று ஒன்றா முக்கி போட்டு எடுக்க வேண்டியதான். நான் சொன்ன பதத்தில் மாவை கலந்து போடுங்க. பக்கத்தில் இப்படி தண்ணி வச்சுக்கிடுங்க ஒரு கிண்ணத்தில்.
இன்றைக்கி மத்தியானம் என்ன சமையல் பண்ணேன்னா மட்டனை பொரிச்சிட்டு ஒரு காய்கறி சோறு. இன்றைக்கி காலை வீடியோ போடலை. பரன்னு காலை வீடியோ போடுறது ஈவினிங்கில் இனிமேல் ஸ்நாக்ஸ் செய்கிறது ஐட்டத்தை தான் காட்டணும். இன்றைக்கி உருளைக்கிழங்கு போண்டா. நீங்கள் கலர் பொடி போடுறாந்தா நீங்கள் போட்டுக்கலாம். நான் எப்போதுமே கலர் பொடி யூஸ் பண்ண மாட்டேன். காஷ்மீர் வத்தல் பொடி போட்டாலே அதில் கலர் வந்துடும். ரெண்டு பப்பாளி பழம் வாங்கி ஒன்றை வெட்டியாச்சு. நம்ம இந்த கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணணும். மழைக்கு சாயங்காலம் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வீட்டில் தான் செய்யணும். கடையிலலாம் நான் வாங்கவே மாட்டேன். இன்னொரு நாள் பெட்டீஸு, நான் எல்லாம் என் பழைய வீடியோவை பாருங்கள். பெட்டீஸு, சமோசா, கட்லெட்டு எல்லா இதுலேயும் கட்லெட் போடுறதுலாம் காட்டியிருப்பேன். நீங்கள் என் பழைய வீடியோவை பாருங்கள். தீயை சிம்மில் வச்சே போட்டு எடுங்க ஒன்று ஒன்றா. போண்டா ரெடி. உருளைக்கிழங்கு போண்டா ரெடி. இப்போ அடுத்த அளவு உள்ளதையும் போட்டுடலாம். மீதி உள்ள 3ஐயும் வீட்டில் 2 பேர் தான் இருக்கும். எதுவும் போட்டு மிஞ்சாமல் அளவாக போட்டு எடுங்க. பாருங்கள், மாவு கரெக்டாக வந்துட்டு. இதில் 2 உள்ளி, மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் நறுக்கி போட்டு ஒரு உள்ளி போண்டா போட்டு எடுத்துருவேன். நம்ம கப்பில் டீயை ஊற்றிட்டு போண்டாவை சாப்பிட வேண்டியது தான். காலையிலே உருளைக்கிழங்கு அவிச்சு மசிச்சு வச்சுருவேன். எல்லா வேலையுமே சாயங்காலம் போட்டு பார்க்க மாட்டேன். காலையிலே சாயங்காலத்துக்குள்ளே டிஃபனுக்குள்ளே வேலையும் பார்த்து முடிச்சிடுவேன். கிச்சனும் நீட்டாயிரும். கிச்சனும் நீட்டாயிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். உருளைக்கிழங்கு போண்டா ரெடி. டீயை ஊற்றி சாப்பிட வேண்டியதுதான். பாருங்கள், சுட சுட உருளைக்கிழங்கு போண்டா ரெடி, டீயும் ரெடி. நீங்களும் இப்படி சாயங்கால நேரம் இந்த மழைக்கு ஏற்ற ஒரு போண்டாவோ பஜ்ஜியோ ஏதோ செய்து சாப்பிடுங்க. பாருங்கள், சுட சுட டீ எல்லோரும் டீ போடுவாங்க. டீ நல்லா இருக்காது. நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே என் வீடியோவில் டீ எப்படி போடுறதுங்கிறத போட்டிருப்பேன். நீங்கள் அப்படியே இஞ்சி, ஏலக்காய்லாம் போட்டு டீ போடுங்க. இன்னொரு நாள் மசாலா டீ எப்படி போடுறதுங்கிறத காட்டுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.